சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய களம் காணப் போவதாகவும் உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அஇஅதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நாகராஜன், செங்கல்பட்டு மாவட்ட அஇஅதிமுக இலக்கிய அணி இணைச் செயலாளர் சங்கர், கடலூர் முன்னாள் அஇஅதிமுக கவுன்சிலர் மணிகண்டன், திருத்தணி வட்ட அஇஅதிமுக செயலாளர் எஸ். அன்பு ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து பூங்கொத்துகள் கொடுத்து தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்ட அமமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முகமது அசாருதீன், வேதாரண்யம் நகர செயலாளர் லிங்கேஷ், தென்சென்னை வட்ட அமமுக செயலாளர் இந்திரா, கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் முனிரத்னம், கும்மிடிப்பூண்டி மத்திய ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, கடலூர் நகர செயலாளர் குருசங்கர், மோகனூர் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, நாமக்கல் மாவட்ட அமமுக அவைத்தலைவர் கருணைநாதன், மதுரை புறநகர் முன்னாள் அமமுக மகளிர் அணி செயலாளர் சித்ராதேவி ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். கடையம் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாகூர் மீரான் அம்மாசேட், அமமுக சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் பசும்பொன் பிரபாகர், கடலூர் மாவட்ட முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ராஜு, கமுதி முன்னாள் கவுன்சிலர் ஜெயபாரதி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமமுக துணைச் செயலாளர் சுரேஷ், அமமுக பிரதிநிதிகள் முருகன், பாபு, பிரசாந்த், சந்தனராஜ் ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை சேர்ந்த கடலூர் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேந்திரன், கடலூர் ஒன்றிய கழக செயலாளர் கிருபாகரன், கடலூர் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், கடலூர் நகர செயலாளர் சந்தானம் ஆகியோர் உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்.